மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஜானு, ரேவதி அம்மா இங்கே வேலை பார்க்கட்டுமே. ஒத்துக்கோ ஜானு. ஜானு ப்ளீஸ், என் செல்லம்ல அவங்க எங்கேயே தங்கி வேலை பார்க்கட்டும். ஜானு ஒத்துக்கோ ஜானு. ஜானு சொன்னா கேளு ஜானு. ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஒத்துக்கோ ஜானு ப்ளீஸ். ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஜானு ஜானு நீ கவலையே படாத. இவங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நடந்துப்பாங்க. இல்லைக்கா, அவங்க பேக் எடுத்து அவங்க ரூம்க்கு கூட்டு போ. சரிங்க அத்தை, என் புருஷன் சொல்றத நான் கேட்டு தானே ஆகணும். நீ கூட்டிட்டு போ. வாங்க. ஜானு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். எங்க என்னங்க இது? என்னங்க எங்க என்ன பண்றது தெரியல. ஆண்டி, அந்த ரேவதி உண்மையிலே வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்காளா? அத்தை அவளை விரோதியா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ரேவதி வந்ததுல இருந்து அண்ணி என்னடா அண்ணா தீ மேல கால் வச்ச மாதிரி அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் முகம் கூட சரியில்லை. ஆமா, நமக்கு தெரியாம இங்க ஏதோ ஒரு நாடகம் நடக்குது. கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். வாங்க வாங்க அத்தை, கைய கொடுங்க அத்தை. நான் கூட ஜானகி அத்தை உங்களை வீட்டுக்குள்ள வரவிடாம அப்படியே அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். கடைசியில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாம்மா, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் அவ என்ன பார்த்தா பாரு ஒரு பார்வை, நான் அப்படியே நடுங்கிட்டேன். நான் தனியா கிடைச்சிருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பா. நீங்க திடீர்னு இங்க வந்தத அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதான் டென்ஷன் ஆயிருப்பாங்க. பாவம், அவளை சொல்லி குத்தம் இல்ல. எங்க நான் கௌதம கூட்டிட்டு போக வந்துட்டேன்னு நினைச்சு பயந்துட்டா. ஆமா அத்தை, ஆனா எனக்கு ஒரு டவுட். கௌதம் எப்படி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு? நம்ம பிளான் தான் ஃபெயிலியர் ஆகி அவர் உங்களை வேலைக்கு சேர்க்காம பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாருல்ல. அப்புறம் எப்படி நடந்துச்சு? நீங்க எப்படி இங்க வர முடிஞ்சது? அதுதான் விதியோட விளையாட்டுங்கிறது. நான் உன்கிட்ட பேசிட்டு போனை வச்சேன்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அம்மா உள்ள உங்களை சார் வர சொன்னாருமா. சரி. கௌதம், என்னப்பா என்ன கூப்பிட்டியா? ஆமாமா ஆமா. என்ன விஷயம்ப்பா? நான் ஒன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? வெளியில எங்கேயோ தங்கி தானே உங்க பையனை தேட போறேன்னு சொன்னீங்க. அதை எங்க வீட்டுல இருந்து செய்யலாம்ல. பேசாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். என்னப்பா திடீர்னு இப்படி முடிவு பண்ணிட்ட? இல்லம்மா, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு நேத்தே என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப நீங்க என்ன பார்க்க வந்து வீட்டு வேலைக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்ப எனக்கு கரெக்டா இலக்கிய சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஆனா என்னப்பா? எனக்கு வந்து உங்களை வீட்டு வேலை செய்யறவங்களா என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் அப்போ எதுவும் பேசல. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க எங்கேயோ தங்கி கஷ்டப்படுறதை விட எங்க வீட்டுல தங்கிட்டே உங்க புள்ளைய தேடலாம்ல. ஆமாமா, இப்போ கூட உங்களை எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக கூப்பிடல. வீட்டு வேலை செய்யறோங்கிற பேர்ல எங்க வீட்டுல வந்து தங்கிக்கோங்க. நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் என் ஒய்ஃப் இலக்கியாவே பார்த்துப்பா. நீங்க அவ கூட மாட ஒத்தாசையா இருந்தா போதும்.
என்னை காப்பாத்துனது நீங்க தானே தெரிஞ்சா இலக்கிய அவங்கள ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. அவளே உங்களை உட்கார வச்சு சோறு போடுவா. நீங்க என்ன காப்பாத்துனீங்க, நான் உங்களை காப்பாத்த கூடாதா? என்னமோ தெரியலமா, உங்களை பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. உங்க புள்ள கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்ல ஒரு வேலைக்காரங்கிற பேர்ல இருங்க, சரியா? சரிப்பா, நீ சொன்னா நான் வரப்போறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்க வீட்ல உங்களை வீட்டு வேலைக்கு தான் கூப்பிட்டு போறதா அங்க அறிமுகப்படுத்த போறேன். அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. போலாமாமா? போலாம். இவ்ளோ நடந்திருக்கா? ஆமாம்மா, என்னாலே நம்ப முடியல. இனி புள்ள பக்கத்துல இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைச்சப்ப ஏதோ கடவுள் புண்ணியத்துல நல்லது நடந்துச்சு. இல்ல இல்ல, உன் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. ஏன் புண்ணியம்மா? அது என்ன? வேலைக்கு ஆள் வேணும்னு என்கிட்ட என் பொண்டாட்டி கேட்டான்னு சொன்னான். அவ பேச்சு என்னால தட்ட முடியாது, நீங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். அதெல்லாம் கிடையாது அத்தை. கௌதம் உங்களை முதல்ல பார்த்ததுல இருந்தே அடிக்கடி உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாரு. என்னமோ தெரியல, ரேவதி அம்மாவை பார்த்தா முன் ஜென்மத்து உறவு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் உங்களை விட முடியாம என்ன சாக்க வச்சு வீட்டு வேலைக்கு வர கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுதான் ரத்த பந்தம்ங்கிறது. தாயும் புள்ளையும் எத்தனை வருஷம் பார்க்காம இருந்தாலும், எவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு ஒன்னு சேர்ந்தே தீரும். இப்போ உங்க ஆசை நிறைவேறிடுச்சா? உங்க மகனோட சேர்ந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அத்தை, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தான் கௌதமோட அம்மான்னு வெளியே தெரியவே கூடாது. ஜானகி அத்தையால அதை தாங்கிக்கவே முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கவலைப்படாத, நான் எதையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு என் புள்ள கண்ணெதிரில் இருக்கணும். அது இப்ப நிறைவேறிடுச்சு, அது போதும். சரிங்க அத்தை, இதான் நீங்க தங்குற ரூம். இங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ கேளுங்க, நான் அதை செஞ்சு தரேன். எனக்கு எதுக்குமா வசதியெல்லாம்? கௌதம் எனக்கு கிடைச்சிட்டான். இனி நான் குடிசையில கூட குடியிருப்பேன். இத பாருங்க அத்தை, மத்தவங்களுக்கு தான் நீங்க வீட்டு வேலை செய்யறவங்க, ஆனா நீங்க எனக்கு கௌதமோட அம்மா. உங்களுக்கு எல்லா மரியாதையும் நான் கொடுப்பேன். சரிம்மா. அப்புறம் இந்த வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? அஞ்சலி பைரவி மேடம் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்காத ஆளுங்க. நீங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், கலவரம் பண்ணி வீட்டையே திருப்பி போட்டுருவாங்க. ஆமா, இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். நான் இங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அஞ்சலிக்கும் பைரவி மேடத்துக்கும் டவுட் வரும். நான் வரேன். இலக்கியா, என்ன அத்தை? ரொம்ப நன்றிம்மா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னாலதான் என் ஆசை நிறைவேறிச்சு. ஊர்ல இருந்து கிளம்புறப்ப புள்ள இருக்கானா இல்லையா, அவனை பாப்பனோ மாட்டணும்னு நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு என் புள்ள பக்கத்திலேயே வந்துட்டேன். இதோட வேற எனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷம் நான் செத்தா எனக்கு நிம்மதிதான். அத்தை அழாதீங்க, அழாதீங்க அத்தை, யாராவது பாத்துட போறாங்க. என் புள்ள கையால என்ன கூட்டிட்டு வர வச்ச பாரு, நீ புத்திசாலிதான். அத்தை, இந்த ஐஸ் எல்லாம் வேண்டாம், நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், என் பொண்டாட்டி சமைச்சு போடுவான்னு அவர் சொல்லிருக்காரு. நீங்களும் அதுக்கு தலையாட்டிட்டு வந்திருக்கீங்க. அம்மாவும் மகனும் சேர்ந்துகிட்டு என்ன கொடுமைப்படுத்தலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? நான் 2K கிட்ஸ் மருமக, இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். என் தங்கம், இந்த மாதிரி செல்ல சண்டை போட்டுக்கிட்ட கலகலன்னு சந்தோஷமா இருக்கதானே? இத்தனை வருஷமா இந்த உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன். உனக்கு நல்ல மனசு. என் புள்ள கொடுத்து வச்சவன். நான் தான் கொடுத்து வச்சவ. அன்பான புருஷன், பாசமான 2 மாமியார். எனக்கு இது போதாதா? சரி, நான் வரேன் அத்தை.
யாரோட காத்து என் புள்ள மேல படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த ரேவதி என் புள்ளையோட கைய பிடிச்சுக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாளே. கௌதமே என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். பயப்படாத ஜானகி, அப்படி எதுவும் நடக்காது. பெத்த மனசு இல்லையா, புள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, அதான் வந்திருக்கா. என்னங்க பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அவ கௌதம பாக்குறதுக்கு மட்டும் வந்திருந்தா அன்னைக்கு ரோட்ல பார்த்தால அப்படியே போக வேண்டியதானே. இல்ல, அவ என் புள்ளைய குறி வச்சுதான் இங்க வந்திருக்கா. அதனாலதான் அவ கௌதம் ஆபீஸ்க்கு போய் அவனை பார்த்து அவ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி நடிச்சு கௌதமே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி பண்ணிட்டா. பாத்தீங்களா, அவ சரியான திருடிங்க. திருட்டுத்தனமா குழந்தைய பெத்துட்டு விட்டுட்டு போயிட்டா. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் புள்ளைய என்கிட்ட இருந்து திருட வந்திருக்கா. அவ திருடி. என்ன ஜானகி இது? ரேவதி ஏதோ குற்றவாளி மாதிரி பேசிட்டு இருக்க. அவ உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. ஏன் செய்ய மாட்டா? அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதை மறந்துட்டீங்களா? என் பாசத்தை பங்கு போடுறதுக்கு பாச கயிறு மாதிரி ஒருத்தி வரான்னு. அந்த பாச கயிறு வேஷத்துல ரேவதி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லங்க, இல்ல. இந்த ரேவதி உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி நல்லவளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? விட்டுட்டு போன குழந்தைய தேடி இந்த ஊருக்கு வந்தப்போ ஜானகி கிட்டதான் தன்னோட குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா? கௌதமே கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியலங்க. இல்ல, என் உயிரே போனாலும் கௌதமை என்கிட்ட இருந்து நான் பிரிக்க விட மாட்டேன். ஆனா அவளை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து நான் துரத்திடுவேங்க, விரட்டிடுவேன். ஆமா ஜானகி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதையுமே ஜாக்கிரதையா செய்யணும், அவசரப்படக்கூடாது. ரேவதியை கூட்டிட்டு வந்தது நம்ம கௌதம். நீ கோவப்படுறத பார்த்து எதுக்கு நம்ம ஜானு இப்படி தேவையில்லாம ரேவதி அம்மா மேல ஆவேசப்படுறாங்கன்னு நினைச்சான்னா அப்புறம் மொத்தமா கெட்டு போயிடும். நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. சரி, நீ சொல்ற மாதிரி கௌதம உன்கிட்ட இருந்து அவ பிரிக்கணும்னு நினைச்சிருந்தான்னா கௌதம ரோட்ல பார்த்தப்பவே நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாமே. ஆனா ஏன் சொல்லல? ஐயோ, இது பாரு, ஜோசியர்கிட்டையும் என் புள்ள பக்கத்திலே இருக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு தானே கேட்டிருக்கா. இல்லைங்க, உங்களுக்கு ரேவதிய பத்தி தெரியாது. அவ சரியான யமகாதகி. முதல்ல என் புள்ள பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அது என் புள்ள அவளோடயே தான் இருக்கணும்னு வா. அதுக்கப்புறம் அவன் நான் பெத்த புள்ளன்னு வா. அதுக்கப்புறம் அவன் எனக்கு தான் சொந்தம்னு வா. கடைசியில என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. ஆனா என் உயிரே போனாலும் நான் அப்படி நடக்க விட மாட்டேங்க. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஏன் தேவையில்லாம பேசுற? எப்படிங்க, வேற எப்படி பேச முடியும்? கௌதம் ரேவதி கிட்ட போயிட்டு என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க. என்கிட்ட வந்து அந்த ரேவதிய பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? ஐயோ, சும்மா இருக்கவே முடியாதுங்க, முடியாது. எங்க ரேவதி கௌதம 10 மாசம் தாங்க சுமந்தா. ஆனா நான் என் கௌதம 30 வருஷமா சுமந்துட்டு இருக்கேங்க. எப்படிங்க, எப்படி? ஜானகி, நீ இப்படி அழுது சத்தம் போட்டா எல்லாரும் வந்துருவாங்க. இது பைரவிக்கு அஞ்சலிக்கு அப்புறம் தெரிஞ்சிரும். கௌதம பெத்தது ரேவதி தானே, பைரவிக்கு தெரியாது. நீதான் சொன்னல இலக்கிய விரட்டுறதுக்காக தான் அஞ்சலி வந்திருக்கான்னு. இப்ப கௌதம் உன் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சா இலக்கியாவோட சேர்த்து அப்புறம் கௌதமையும் விரட்டி விட்டுருவா. ஏங்க, நான் அழறதுனால சத்தம் போடுறதுனால பைரவிக்கு தெரிஞ்சிடும்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா ரேவதி இந்த வீட்ல இருந்தா எங்க அவளோட உண்மை அஞ்சலி பைரவிக்கு தெரிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜானகி, இத பாரு, எது எப்படியோ ரேவதி எந்த உண்மையும் சொல்லாம தானே இங்க இருக்கா. நீயே அது எல்லாத்தையும் சொல்லி கெடுத்துறாத ப்ளீஸ். இல்லங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த ரேவதி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. சரி, நான் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்றேன், நீ அமைதியா இரு.
எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் நினைச்ச மாதிரியே ரேவதி அத்தையோட ஆசையை நிறைவேத்திட்டேன். அவங்கள பெத்த பிள்ளையோட தங்குற மாதிரி செஞ்சுட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்கணும். ஏய் செல்லம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? எதுக்கு? கட்டி பிடிச்சிருக்கா? இல்லங்க, ரேவதி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கு நீ ஏன் தேங்க்ஸ் சொல்ற? ஏற்கனவே அவங்கள உனக்கு தெரியுமா? ஆ, இல்ல இல்ல, நான் சொன்னதுக்காக, எனக்காக தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். என் பிரியமான பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதான் அவங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஜானுவுக்கு ரேவதி அம்மாவை பிடிக்கவே இல்லை. அதான் மனசு சங்கடமா இருக்கு. அது ஏன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, இல்லங்க, என்கிட்ட எதுவும் சொல்லல. இப்ப மட்டும் இல்ல, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட ஏன் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு என் கூட சண்டைலாம் போட்டாங்க, எரிஞ்சு விழுந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க விடுங்க, போக போக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏத்துப்பாங்க. என்னமோ தெரியல, ரேவதி அம்மாவை பார்த்தா ஒரு வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு ஃபீல். அதான் இப்போ உன்னோட ஜானுவோட எல்லாம் இருந்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ல, அப்படி இருக்கு. இப்போ உங்க பக்கத்துல நான் இருந்தா ஒரு நெருக்கமான உணர்வு வருது இல்ல, அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரேவதி அம்மாவோட வருது. ஆனா நான் ஒன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், எனக்கு அவங்கள பார்த்த உடனே ஏதோ ஒரு முன் ஜென்மத்து உறவு மாதிரி அப்படி ஒரு நெருக்கம் வந்துருச்சு. எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கும்னு நான் நினைச்சேன். பார்த்தா அவங்களும் என்கிட்ட அப்படித்தான் பாசமா பழகுறாங்க, ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, ஒரு பெத்த பிள்ளையா ட்ரீட் பண்ற அளவுக்கு உருகுறாங்க. எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து அக்கறையா பரிமாறுறாங்க, நான் சாப்பிட்டதை அப்படியே ரசிச்சு பாக்குறாங்க. பாவம், அவங்க கண்ணுல அவங்க பையனை இழந்த ஏக்கம் தெரியுது. அதான் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களை எங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படியோ அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்காங்க, அது போதுங்க. சேர வேண்டிய இடத்துக்கா? என்ன சொல்ற, எனக்கு புரியல. இல்ல, உங்களை மாதிரி பாசம் காட்டுற இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்களேன்னு சொன்னேன். ஓஹோ. ஏய், ஆனா ஒண்ணு இலக்கியா, அவங்கள என்னைக்குமே ஒரு சர்வன்ட் மாதிரி நடத்திடாத. அவங்க ரொம்ப பாவம், முடிஞ்சா அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. பையன் நினைப்புல அவங்க மனசு உடைஞ்சு போகாம நீ கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோ. நிச்சயமாங்க, இனிமே அவங்களுக்கு மகன் நினைப்பே வராது. நம்ம சாதாரணமா ஒரு மொபைல் காணாம போயிட்டாலே ரொம்ப பதட்டப்படுறோம். ஆனா ரேவதி அம்மா பெத்த பிள்ளைய ரத்தமும் சதையுமா தொலைச்சிட்டு 30 வருஷமா தேடி கண்டுபிடிக்க அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ச்சே, அவங்க மனசு என்ன பாடுபடுமோன்னு தெரியல. ஆனா நல்லவங்களுக்கு ஏன் தான் அப்படி நடக்குதோ? ரேவதி அம்மா சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்காங்க. அவங்க புள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணுவோம்ல, அப்ப அவங்க சரியான இடத்துக்கு தானே வந்திருக்காங்க. ஆமா இலக்கியா, அவங்க பையன் கிடைக்கிறதுக்கு எப்படியாவது நாம ஹெல்ப் பண்ணணும். உங்களை நீங்க தேடுறதுக்கு எப்படி உதவி பண்ணுவீங்க கௌதம்? அப்படி ஒருவேளை நீங்க தான் அவங்க புள்ளன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஏய் இலக்கியா, என்ன சொல்லுங்க. சரி, அவங்க கிட்ட சொல்லு. அவங்க பையனை பத்தின ஏதாவது ஒரு தகவல், ஒரு அடையாளம் தெரிஞ்சதுன்னா நம்ம கிட்ட சொல்ல சொல்லு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா அந்த பையனையும் அம்மாவையும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். அம்மா, நான் உள்ள வரும்போது நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? எனக்கு தெரியுமே. என்ன? சீக்கிரம் நமக்கு குழந்தை பிறக்கணும் தானே யோசிச்சுட்டு இருந்த? இல்லையே. இல்லையா? இது பாரு, ஜானு சொன்ன மாதிரி குழந்தை பெத்துக்கிற விஷயத்துல அஞ்சலி கார்த்திகா நம்ம மீட் பண்ணி ஆகணும். வேலைக்கு ஒரு அம்மா வேணுங்கிற உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன். இப்ப ஏன் கோரிக்கையை நீ நிறைவேத்து. என்ன கோரிக்கை? ஐயோ, சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.